தொலைஞ்சிருந்த இந்த மனுஷன் இங்கனக்குள்ள தானே உட்காந்துருங்கன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சு சொன்னப்போ கூட சரி சரி மண்டே தானே ஆட்டினாரு. அதுங்கிட்டே எங்கே போயிருப்பாரு? சரியான நடுக்க பிடிச்சவரா இருக்கப்பா. கையும் காலை வச்சுட்டாங்கன்னா சும்மா இருக்காரா? ஒரு இடத்துல இருங்கன்னா இருக்கவே மாட்டாரு. ஒருவேளை வீட்டுக்கு எதுவும் போயிருப்பாரா? இல்லையே, நாம வர வரைக்கும் போகவே மாட்டாரு. ஐயோ, தப்பி தவறி ஒருவேளை அப்படி மட்டும் போயிட்டானா நம்ம அம்மா நம்ம முதுகு துளி உரிச்சிருமே. சரி, ஃபோனை போட்டு பார்ப்போம் எங்கே கிடக்காரோ தெரியலையே. கால் மேலே கால் போட்டு தூங்கிட்டு கிடக்காரோ எல்லா நேரம் தான். யார் பார்த்து அலர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சது? அரண்டவன் கண்ணுக்கு இருந்ததெல்லாம் பேய்பாங்க. அது சரியாக தான் இருக்கு. இலை கோமலை, அது ஒன்றும் அலாரம் இல்லை. உன் கண்ணை நல்லா திறந்து ஊத்து பாரு. உன் செல்ஃபோன் தான் அடிக்குது. நானும் அப்பவே பிடிச்சி உள்ளுக்கு வெளியில வந்துட்டு போயிருக்கேன். கிட்டத்தட்ட 10 நேரம் காண அடிச்சுட்டு அப்பெல்லாம் எலும்பல கும்பகர்ண மாதிரி கவுந்து கடந்து உறங்கிட்டு கிடந்துட்டு இப்போ எலும்புறேன். சரி, அது யாருன்னு பாரு. ஏதாவது அவசரமா இருக்க போகுது. அதான் நின்றுட்டுல யாராவது அவசரம்னா திரும்ப போடுவாங்க, அப்போ பார்த்துக்கலாம். ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்க கூட விட மாட்டேங்கிறேன். சரி, மிட் நைட் கூட பார்க்காம ஏன் இப்படி ஃபோனை போட்டு டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னே தெரியல. ஒரு மனுஷன் வெளியில் போயிட்டு வந்தால் நிம்மதியாக தூங்கலாமா? எங்கன்னா தூங்க முடியுதா இந்த வீட்டில்? ஆமாம், உனக்கு நான் இன்னைக்கு மற்ற நாளாக எனக்கு ஃபோன் வந்ததுன்னா நீ உள்ள வந்து தூக்கிட்டு போயிடுவேன், இல்லைன்னா சைலண்டில் போட்டுருவேன். சரி, நம்ம பிள்ளை தூக்கத்தை கெடுக்குதுன்ட்டு. ஆனால் இன்னைக்கு நான் மட்டும் அடிச்சுட்டு போதுன்னு விட்டுட்டேன்னு சொல்கிறேன். ஆஹா, இன்னைக்கு உன் பிள்ளை தூக்கத்து மேலே உனக்கு அக்கறை இல்லை, அப்படி தானே? மிட் நைட் எப்படி ஃபோனை போட்டு உசுரை வாங்குறாங்களே, அது யாருன்னு தெரியல. முதல்ல அடுத்த நேரம் வேணா ஃபோன் வரட்டு, அப்போ இருக்கு உங்களுக்கு. என்னது 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 இன்னொரு வாட்டி சொல்லு. ஏலே, இது நடு ராத்திரியா? சரிதான், தோற 11 மணி 12 மணிக்கு எந்திரிச்சா அது வரைக்கும் விடிய கூடாதுன்னு பாப்பல இருக்க. ஏலே, இது ஒன்றும் மிட் நைட் இல்லைல்ல, விடிஞ்சி மணி 10 ஆகுது. என்னது விடிஞ்சிட்டா? யாரை கேட்டு விடிஞ்சது? யாரை கேட்கலாம்? என்னைய கேட்கணும். நான் அரைக்குறை தூக்கத்துல தான் இருக்கேன். என்ன எனக்கு மொழிப்பே வரல. அதுங்கிட்ட விடிஞ்சா எப்படி? அதெல்லாம் நான் ஒத்துவிட முடியாது. ஏழு தோற முடிக்கும் போது தான் விடணும்னு சொன்னா அது எப்படி கணக்காகும்? நீ சாமத்துல முடிச்சா வேணும்ட்டு உடனே அப்பதான் விடணும்னு சொன்னா அது நடக்குமா? எங்கண்ணா அதெல்லாம் முடியாது. நானே உன்னை எப்படிடா எழுப்புறதுன்னு காத்து கிடந்தேன். நல்ல வேலை ஆண்டவன் இந்த ஃபோன் மூலமா எனக்கு ஒரு வழியை காமிச்சிட்டான். நேத்தே நான் உங்ககிட்ட கேட்டேன், நாளைக்கு உங்க அக்கா வீட்டுக்கு போகணுன்ட்டு. நீ வாக்கு கொடுத்துக்க, கட்டாயம் கூட்டிட்டு போறேன்ட்டு. அதனால முதல்ல குளிக்கிறேன், கிளம்புறேன். புரியுதா? ஐயோ, வசமா சிக்கிவிட்டேனே. இன்னைக்கு பார்த்துதான் நல்லா துக்கமா வருது. இந்த ஃபோன் மட்டும் வரலன்னா இந்நேரம் நல்லா தூங்கிருப்பேன். அவங்க யாருன்னு மட்டும் தெரியட்டும். ஆனா நீ சொல்லி வாய முடியல, அதுக்கிட்டே ஃபோன் அடிக்கிறது பார்த்தியா? அவங்களுக்கு 100 வயசு. நீ ஆசைப்பட்டது எப்படி ஃபோன் உடனே வருது? இதே மாதிரி அக்கா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அப்பா கூட இவ காரியம் தான் முக்கியம். சரி, நம்ம பிள்ளை தூக்கம் வருதுங்கிறானே, செத்த நேரம் படுத்துட்டு போட்டு அந்த நல்ல நல்லா ஏது இவளுக்கு இவ பொண்ணு மட்டும்தான் எப்பவுமே வசதி. உடனே போறாம பொத்துக்கிட்டு வரதாக்கா. நீ டெய்லி என் கூட தான் இருக்க, உன்னை எப்பனாலும் பார்த்துக்கலாம். ஆனா அவ இத மாதிரி நல்ல விசேஷம் ஏதாவது காரணம் தெரிச்சு போய் பார்த்தா தானே உண்டு. அதுக்காண்டி தான் சொல்றேன். எங்க இந்த ஆம்பளை பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சே தொலைய மாட்டேங்குது. அவங்களுக்கு அவங்கவுங்க சுக துக்கம் தான் முக்கியமா இருக்கு. நம்மளை பத்தி யார் அக்கறைப்படுறா? சரிம்மா தாயை புலம்பி தள்ளாத, கட்டாயம் கூட்டிட்டு போறேன் விடு. அதான் ஃபோனை போட்டு உசுர வாங்குறாங்களே, முதல்ல அவங்களுக்கு நல்லா 4 காய்ச்சிட்டு அதுக்கு பிறகு உன்கிட்ட வரேன். இல்லை, இதை கோவத்தை அப்படியே கொட்டியாதல. பாவம், அது யாருன்னே தெரியல. இன்னைக்கு லீவு, எங்க தூங்க முடியுது? ஃபோனை போட்டு எழுப்பி விட்டாங்க, பாரு எப்படி அடிக்குது. சரி, யாருன்னு பார்ப்போம். ஹலோ, என்ன ஹலோ லூசா நீங்க? உங்க மண்டையில களிமண்ணா இருக்கு. ஹலோ ஹலோ மேடம், ஒரு நிமிஷம். நீங்க யாருன்னு? மண்ணாங்கட்டி. சாரிங்க, மண்ணாங்கட்டி கூட என்னால பேச முடியாது, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நாளைக்கு நாள் இந்த கிழவியோட கொட்டை அதிகமாகிட்டே போகுது. இன்னைக்கு அந்த மனுஷன் வரட்டும் தானே இருக்கேன். அவர் வந்தது வராதமா நடந்தது அம்புட்டின்னு சொல்லி கொடுத்து என் மாமியாரோட வாழை ஒட்ட நறுக்கல சொல்லு. நறுக்கலனா உன்னை என்ன செய்யலாம்? ஆமா, ஏன் உனக்கு இந்த ஆவேசம், வேக, கோவம் எல்லாம்? உன் மாமியாரோட வாழை ஒட்ட நறுக்கிட்டா மட்டும் அதோட கொட்டை அடங்கிடுமா என்ன? அப்படி மட்டும் நீ தப்பி தவறி தப்பு கணக்கு மட்டும் போட்டாத. அதோட வாழை ஒட்ட நறுக்கிட்டனா அதோட கொட்டை இன்னும் 4 நாள் அதிகமாயிட்டு தான் போகுமே ஒழிய ஒருபோதும் குறையவே குறையாது. என்னன்னு கேட்டா நீ செய்யறது அது அவருக்கு ரொம்ப சௌகரியமா போயிடும். ஏன்னா அப்பதான் நல்ல மகாராணி மாதிரி உட்காந்து கால் மேல காலை போட்டுட்டு உன்னை இன்னும் நல்லா அதிகாரம் பண்ணலாம்ல. பாத்துக்க, எச்சரிக்கையா இரு. அது மட்டும் இல்லட்டி, மாமங்காரன் வந்த அப்பமே சரி அவங்கிட்ட நடந்தெல்லாம் சொல்லுவோமேனு ஒப்பாரி வச்சு புலம்புனா அம்புட்டு வேஸ்டா போயிடுச்சு. அதான் செம கடுப்பா இருக்க நானு. ஆஹா, மாமியா பண்ணது குத்தம் இல்ல, மச்சாங்காரன் காதுல கேட்டும் கேட்காத மாதிரி போயிட்டான். அதுதான் பெரிய குத்தமா வந்து நிக்குது. அப்படிதானே? புருஷங்கார பொண்டாட்டி பேச்ச மதிக்காம போயிட்டா எல்லாருக்கும் வர்ற கோபம் தான் இது. இதை ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாதுதான். இருந்தாலும் மாமாக்கு ஏதாவது அவசர சோழியா இருக்கும்ல, அதுக்காண்டி கூட சரி பிறகு வந்து பாத்துக்கலான்னு போலாம்ல. நீ என்னைக்கு அவரை விட்டு கொடுத்து பேசியிருக்க? சிவா பையன் வரான்னு சொன்னார்டி ஒரு வார்த்தை, மேற்கொண்டு பேசுறப்ப திட்டு காலைல வெண்ணிய கொட்ட மாதிரி யாரோ போனை போட்டாங்க, கூப்பிட்டுட்டாங்க, 4 அடிச்சு ஓடிட்டார் மனுஷன். வரட்டும், இன்னைக்கு அவர்கிட்ட முதல்ல நடந்தது எல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்ல வந்தாரோ அதையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மேற்கொண்டு முடிவெடுக்கிறதுலாம். ஆனா அதை பத்தி தான் விசாரிக்கலான்னு வந்தேன். இன்னும் தகவல் வரலையாப்போ? சரி, மாமா வந்ததும் உனக்கு தெரிஞ்சதை எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பு. என்ன, நானும் அதை நம்பி தான் கருவாட்டிக்காரிட்ட வர சொல்லி வர வச்சிருக்கேன். அப்புறம் இதை நம்பி வாங்கி வேஸ்டா போயிடக்கூடாதுல்ல, அதுக்காண்டி தான் சொல்லுறேன். அப்பெல்லாம் ஆகாது, நீ தைரியமா வாங்கிட்டு போ. டக்குன்னு குழம்பு வைக்கிற வேலையை பாரு.
பலவலா கலக்கலன்னு யாரையும் பேசிட்டு இருக்கறதெல்லாம் வச்சுக்கிட்டாத. சரி, என்ன அதிகாரம் பட்டதெல்லாம் இருக்கட்டும். நீயும் உள்ளுக்கு போய் மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம்ல. இப்படி கோவத்திலே கொந்தளிச்சுட்டுன்னா இப்படி காரியம் ஆகுமா? காமெடி பண்றதை நினைப்பாக்க மனசுல. என்னடா நம்ம வேற தொலைஞ்சு போயிட்டோமே, இவ வேற ஒரு கடையில இருன்னு சொன்னாலே இவ பேச்ச கேட்கலையே, நிச்சயமா நம்மள திட்டுவான்ற பயத்துல முந்திரி கொட்டையாட்ட நீங்க முதல்ல என்ன திட்டிட்டா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு நினைப்பாக்க மனசுல. உங்ககிட்ட எத்தனை நேரம் நானும் படிச்சு சொல்லிட்டு வந்தேன், அங்கேயே இருங்க எங்கேயும் ஓடிடாதீங்கட்டு. உங்க கையை காலை வச்சுட்டு ஒரு இடத்துல சும்மாவே இருக்க மாட்டீங்களா நீங்க? ஏன்டா இப்படி இருக்கீங்கன்னே தெரியல. ஐயோ, யாருப்பா இவங்க போனை போட்டு நம்ம தூக்கத்தை தொலைச்சதோட இல்லாம நம்மள இப்படி தொலைச்சு கட்டுறாங்களே. ஹலோ, ஒரு நிமிஷம் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க நான் பேசுறேன். யார் மேடம் நீங்க? தூங்கிட்டு இருந்த மனுஷனை காலையில போனை போட்டு எழுப்பி விட்டதோட இல்லாம இப்படி அர்ச்சனை வேற கொடுக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா இருக்கா உங்களுக்கு? நாம இவ்வளவு திட்டலான்னு பார்த்தா இவ்வளவு நம்மள திட்டிட்டு கிடக்குறேன். இதுதான் நேரங்கிறது போல இருக்கு. இன்னைக்கு மொத்தத்தில் எனக்கு நேரமே சுத்தமா சரியே இல்லை. நேற்று நான் வந்து படுத்ததே ரொம்ப லேட் நைட் தான். சரி, கூட கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு நினைச்சு தூங்கினேன். அதனால தான் அம்மாவும் எழுப்பாம விட்டுட்டா. இப்போ பாரு, இவங்க போனை போட்டு எழுப்பி இப்படி உசுரை வாங்குறாங்க. அதோட இல்லாம நமக்கு டோஸ் வேற நல்லா சமத்தியா கொடுக்குறாங்க. இதெல்லாம் தேவைதான் நமக்கு? காலையில சீக்கிரமா எழுச்சி ஒழுங்கு அம்மா கூட கிளம்பி போயிருந்தா இந்த தொல்லை வந்திருக்குமா நமக்கு? அம்மா விட்ட சாபம் தான் போல இருக்கு இப்படி பழிச்சு கொண்டாடுது நமக்கு. தேவையில்லாம என் மேல பழியெல்லாம் போடுற வேலை வச்சுக்கிறதுல இதுக்கும் எனக்கு சுத்தமா எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ ஆச்சு அந்த பொண்ணாச்சு. அது எப்படி கரெக்டா பொண்ணுன்னு சொல்றேன்? நான் தான் சொல்லவே இல்லையே யார்கிட்ட பேசுறேன்ட்டு. உனக்கு எப்படி தெரியும்? இது கூட தெரியாம இருக்கு எனக்கு. இலையோ மகர கட்டையை பார்த்தா நல்லா தெளிவா தெரியுது. ஏதோ பிள்ளை கிட்ட தான் தீக்கி இருக்கேன்னு. சரி முடிச்சிட்டு வா, நம்ம பிறகு கணக்கு திட்டிடுவோம் அது யாருன்னு. இதெல்லாம் ஒரு தாய், இப்படியும் ஒரு தாய் இருக்குமா? என்ன பண்றது, இப்படி யாரும் உனக்கு ஒரு நடந்து நடக்காதான்ற நப்பாசதான் கிழிச்சப்போ. சரி இரு, முதல்ல இவளுக்கு லெஃப்ட் ரைட் விட்டுட்டு பிறகு வந்து உனக்கு வச்சுக்கிறேன் கச்சேரியா. மேடம் ப்ளீஸ், யார் நீங்க? சொல்லிட்டு அதுக்கப்புறமா திட்டுங்க. திட்டத்துக்கு முன்னாடி எதுக்காண்டி திட்டுறீங்க, ஏன் திட்டுறீங்க, எதுவுமே தெரியாம திட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. காரணம் தெரிஞ்சாலும் மனசு கொஞ்சம் ஆத்ம திருப்தியாக அடையும். தெரியாம திட்டு வாங்கினா சொல்லுங்க பாப்பா. என்கிட்ட மட்டும் தான் சவுண்ட் விடுற போல இருக்கு. பொம்பளை பிள்ளை பேசுதுன்னு எப்படி வழி நம்பரு. யார் மணி நீ எதுக்குமா போனை போட்டுன்னு திட்டுவான்னு பார்த்தா இவன் என்ன இப்படி கெஞ்சிட்டு கிடக்குறான். கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படின்னா எப்படில இது சுத்தமா சரிப்படுற மாதிரி தெரியலையே. ஏமா நீ வேறமா பேசாம போமா, நேரங்கால தெரியாம. நானே யாரு திட்டுறாங்கன்னே தெரியல, நமக்கு தெரிஞ்சவங்களா தெரியாதவங்களா ஒண்ணுமே தெரியல. நானே தூக்க கலக்கத்துல இருக்கேன், நீ வேற. என்னது நான் யாரா? ஹலோ, எப்படி இருந்தாலும் நீங்க வீட்டுக்கு வந்துதானே ஆகணும், என்கிட்ட வருவீங்களா? அப்ப சொல்றேன் நான் யாருன்னு. நான் என்னடா இங்க இருக்க சொன்ன மனுஷன் ஆளை காணுமே தவிச்சிட்டு கிடக்குறேன் பயத்துல. அங்க இருந்து பொறுமையா போனை பேசிட்டு கிடக்குறாரு. எங்க இருக்கீங்க சொல்லி தொலைங்க முதல்ல. ஹலோ மேடம், நான் வீட்டுல இருக்கேன். ஆமா, யாரு நீங்க? நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன். ஃபோனை போட்டு இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஏன் என்னை திட்டிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அநேகமா ராங் நம்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னது ராங் நம்பரா? ஏன் சொல்ல மாட்டீங்க நீங்க? நானே இங்க நீங்க ஆளை காணுமே, கரெக்டா ஸ்டேஷன்ல இறங்குனீங்களா இல்லையா, இல்ல ட்ரெயின்லயே தூங்கிட்டு போயிட்டீங்களான்னு தவிச்சிட்டு தேடிக்கிட்டு நாயா பையன் இங்க அலைஞ்சிட்டு கிடக்கேன். ஆனா நீங்க யாரு நான் கேக்குறீங்க? நானே உங்களை காணதும் ரொம்ப பயந்து பிளாட்ஃபார்முக்கும் ட்ரெயினுக்குள்ளமா ஏறி தேடி அலைஞ்சி எங்கடா காணுமே நீங்க தவிச்சிட்டு கிடக்குறேன். நீங்க என்னன்னா ஹாயா தூங்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எம்பட்டு தைரியம் இருக்கு உங்களுக்கு? என்னது ட்ரெயினா? ஹலோ, நான் இங்க வீட்டுல இருக்கேங்க. வீட்லயா? ஓ, வீட்டுல படுத்து தூங்கிட்டு தான் வாய் சரல் ரொம்ப அதிகமா அடிக்கிறீங்களா நீங்க? நீங்க உங்க மனசை என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க முதல்ல அம்மா கிட்ட போனை கொடுங்க பாப்பா. எங்க அம்மா கிட்ட நீங்க என்னங்க பேச போறீங்க? என்னாச்சு நாளுக்கு அப்பத்துல இருந்து குழப்பிட்டே கிடக்குறாரு. ஒன்னும் புரியலையே. நம்மளும் இங்க காக்க வச்சுட்டு அவர் அங்க வீட்டுல போய் உட்காந்து கிடக்குறாரு. இப்ப போனை போட்டா எகத்தாலமா பேசுறதோட இல்லாம குழப்பி ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குது. ஏன் இப்படி வித்தியாசமா பேசுறாரு? என்னாச்சு இவருக்கு? ஒருவேளை அம்மா கிட்ட சம டோஸ் வாங்கியிருப்பாரோ, ஏன் தனியா வந்தாரு? அதனாலதான் மூளைகளை குழம்பி போச்சா ஒருவேளை? இருக்க நம்ம அம்மா நம்மளையே அந்தையே சேசுமே, இவரையா விட்டு வைக்கும். நீ ஏன் இஷ்டத்துக்கு தனியா வந்து காய்ச்சல் நினைக்கிறேன். அதான் இவர் பயத்துல புத்தி பேதலிச்சு என்னமோ வாய்க்கு வந்ததெல்லாம் இஷ்டத்துக்கு உடலிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். வீட்டுல இருக்கங்கிறாரு, தூங்குறங்கிறாரு. ஹலோ மேடம், நீங்க யாருங்கிறாரு? என்னாச்சு இவருக்கு? ஒண்ணுமே புரியவே மாட்டேங்குதே. உண்மையிலே நம்ம மாமா கிட்ட தான் பேசுறோமா இல்ல ராங் நம்பர் எதுவும் போட்டுட்டோமா? அப்படியே இருந்தாலும் இருக்கா. ஐயோ, எதுக்கும் கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நம்ம வேற மாமா நினச்சி நல்லா லெஃப்ட் அண்ட் ரைட் விட்டுட்டோமே. இவர் வேற என்ன பண்ண வர தெரியலையே. நம்ம முந்திட வேண்டியதான், வேற வழியே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ண ட்ரிக்கை இப்பவும் ஃபாலோ பண்ண வேண்டியதான். ஹலோ மேடம், உங்க மனசுல என்ன நினைச்சிருக்கீங்க? நான் அப்பத்துல ராங் நம்பர் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எங்கன்னா ஒரு வார்த்தையாவது காதுல வாங்குறீங்களா? உங்க இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விட்டுட்டே இருக்கீங்க. யார் எவருனே தெரியாம இப்படிதான் இஷ்டத்துக்கு திட்டிகிட்டே இருப்பீங்களா நீங்க? ஹலோ மிஸ்டர், நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க மனசுல? எதுல ஒரு பொம்பளை பிள்ளை பேசுதுன்னா யார் எவருன்னு கூட தெரியாம நல்லா ஈன்னு இழிச்சிட்டு பேசிட்டு இருந்துட்டு இப்ப கடைசியில உண்மை தெரிஞ்சதும் ராங் நம்பர் பொய்யா சொல்றீங்க. என்னது பொம்பளை பிள்ளைங்க ஈன்னு இழிச்சிட்டு பேசிட்டு இருக்கேனா? ஹலோ மேடம், நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. நான் அப்ப வந்து ராங் நம்பர் சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். உங்களுக்கு யார் வேணும்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன். நான் சொல்றது உங்க காதுல சுத்தமா விழவே இல்ல. தப்பு பூரா நீங்க பண்ணிட்டு கடைசியில மிஸ்டேக் தூக்கி ஏன் மேல சொல்றீங்களா? என்ன மிஸ்டர், ரொம்ப யோக்கியமா பேசிட்டா தப்பு எதுவும் நீங்க பண்ணல அர்த்தமா? ராங் நம்பர் தெரியல, அப்பவே கட் பண்ணிருக்க வேண்டியதானே. எதுக்கு இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தீங்க? இதுல இருந்தே தெரியல உங்க மனசுல என்ன இருக்குன்னு. ஏன் சொல்ல மாட்டீங்க? கிட்டத்தட்ட 10 நேரம் காண போட்டுட்டீங்க. சரி, யாரோ முக்கியமானவங்க தான் போல நினைச்சு அட்டன் பண்ணேன். நீங்க ரயில்வே ஸ்டேஷன் அது இதுன்னு சொன்னதா ராங் நம்பர் எனக்கு புரிஞ்சுது. அதனால நான் விளக்கம் கொடுத்தா எங்க கேக்குறீங்க நீங்க முதல்ல? இருந்தாலும் இதையும் நம்ப முடியாது. நம்ம மாமா கூட இப்படி குரலை மாத்தி பேசி நம்மளை ஏமாத்திருக்காரு. இதே மாதிரி எத்தனை நேரம் ஏமாத்திருக்காரு. ஒருவேளை நம்ம மாமா தான் விளையாடுறாரா
இந்த மாதிரி நம்மளை பேசி வெறுப்பேத்தி அவருக்கு என்ன வீட்டுக்கு வர ஐடியாவே இல்லையா? அப்போ எதுக்கும் உங்களை சொல்லி குத்தல. அங்கே வீட்டில் இருக்கிறாங்களே உங்கள் தங்கச்சி, அவங்களுக்கு போய் 2 போட்டா எல்லாம் சரியாக வந்துடும். நான் அவர் தனியாக வந்துடுவார் வீட்டுக்கு, நான் ஒன்றும் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். எங்கன்னா கேட்டாங்களா ஒரு வார்த்தை? எங்கள் அண்ணனுக்கு வர எப்பயும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, அவர் ஹார்ட் பேஷண்ட், அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா யார் பார்க்குறது? ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பேரில் தான் பழிய வந்துடும். போய் பேசாமல் முதல்ல கூட்டிட்டு வாங்க, தூங்கிட்டு இருக்கிறேன் நான் அடிச்சு எழுப்பி விட்டாங்களே, அதுக்கு சொல்லணும். நீங்கள் குரலை மாற்றி ஏமாற்றி பேசுகிறேன், நான் உடனே ஏமாந்துருவேன் நினைச்சீங்களோ? நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை. ஒழுங்கு மரியாதையே ஒன்று வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க, இல்லை நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஐயோ, இதெல்லாம் ரொம்ப பற்றி பலபடி வேதாளம் முருங்க மறைகிறத. பேசாம அவ சொன்ன மாதிரி நம்ம போனை கட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். எப்ப எம்பட்டு நேரமா பேசிட்டு இருக்க, முடிஞ்சுதா இல்லையா? என்ன இடையில லேடிஸ் வாய்ஸ் வேற யார் வாய்ஸா கேட்கற மாதிரி இருக்கு? எங்க விடுறாங்க? ராங் நம்பர் சொன்னாலும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. ராங் பர்சன் சொல்லி என்ன திட்டாம இருக்காங்க. நீ வந்து கொஞ்சம் பேசுமா, வாமா. இல்ல என்ன ஆச்சு உனக்கு? மூளை கட்டி கம்பியில காய வச்சிட்டியா? இல்ல உனக்கு என்ன தூக்கம் கலையிலையா? நீங்க நினைக்கிற ஆள் நான் இல்ல, நீங்க யாரும் தெரியாம பேசிட்டு இருக்கீங்கன்னு போனை கட் பண்ணிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வந்துட்டு இருப்பியா? அதை விட்டுட்டு வளவள கொலக்கலான்னு பேசிட்டு இருக்கதோட இல்லாம நீ வந்து பேசன்னு என்ன வேற கூப்பிடுற? ஐயோ, உண்மையிலே ராங் நம்பர் தானா? அப்போ இது தெரியாம நான் வேற வாய்ஸோட ரொம்ப அடிச்சிட்டேனே. யார் அந்த அப்பாவின்னு தெரியலையே. சார் சாரி சார், மிஸ்டேக்கெல்லாம் என் மேலே தான் இருக்குது. நீங்கள் என்னோட மாமான்னு நினச்சிட்டு நான் தான் தெரியாமல் பேசிட்டேன். அவர் இன்னைக்கு ஊர்லேருந்து வரதா இருந்துச்சு. அவர் வேறு ஹார்ட் பேஷண்ட்டா, அதனால் எங்கள் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. நீ தான் போய் கூப்பிட்டு வரணுன்ட்டு. அவரை காணோன்னு தான் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. வீட்டுக்கு போனால் அம்மா வேறு திட்டுவாங்க. அவர் வேறு எங்கே போனாரோ ஏது போனாரோ தெரியலன்னு பயத்தில் தான் நான் என்ன பேசுறேன்னு புரியாமல். சாரி சார், ஐம் ரியலி வெரி வெரி சாரி சார். உன் சாரி தூக்கி குப்பை தொட்டியில் போடு. எது எப்படியோ ஆக மொத்தம் என் தூக்கம் போச்சு. அதுக்கு நல்லா உழ வச்சுட்டீங்க எல்லாரும் சேர்ந்து. பாவம் இந்த மனுஷன் உண்மையிலே ரொம்ப நல்லவராக தான் இருக்காரு. அதான் நான் இம்பிட்டு பேசி கூட என்ன திட்டாமல் பொறுமையாக பேசி இருந்திருக்காரு. இவரை போய் இப்படி திட்டோமே. நிச்சயமாக ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பேசினா, இல்லை இவர் நேரில் பார்த்தா நிச்சயமாக கட்டாயம் சாரி கேட்டே ஆகணும். இன்னும் எவ்வளோ நேரமா அந்த ஃபோனையே விட்டு பார்த்துட்டு இருக்க போறேன் நீ? அதான் அப்படியே அவ கட் பண்ணிட்டு போயிட்டால. ஃபோனை தூக்கி போட்டு முதல்ல குளிக்கிற வெளியே வரப்போ. ஆனாலும் எனக்கு இன்னும் சந்தேகம் மட்டும் போகவே இல்லை. என்னது என்னமா படுத்தா தூக்கம் வருமானா? நிஜமா வரவே வராது. அதோட பேசாம போய் குளிச்சுட்டு வா. அது இல்லை, நீ என்னை எழுப்ப பயந்துக்கிட்டு யார் மூலமோ ஃபோனை நீ தான் போட்டு, எனக்கு என்னவோ உன் மேலே தான் சந்தேகமா இருக்கு. நீ ஏற்பாடு பண்ண ஆள் தானே இது? ஆமால, நீ சொன்னாலும் சொல்லாட்டி இது நான் ஏற்பாடு பண்ண ஆள் தான். எப்படி பக்காவா நடிச்சாலா? நான் 5 ரூபாய்க்கு நடினா 50 ரூபாய்க்கு நடிச்சிருக்கா. போய் குளிச்சுட்டு கிளம்புற வழியை பாரு. நேரம் ஆகிக்கிட்டே இருக்கு. பாவம் பிள்ளை நமக்காண்டி காத்து கிடக்கும்.